Hi students, welcome to IK Academy. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2025ல வர போற பிசி எக்ஸாம். அந்த பிசி எக்ஸாம்க்கான அறிவிப்பு நோட்டிபிகேஷன் எந்த மாசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பிப்ரவரி மாசத்துல இருக்கோம். சோ பிப்ரவரி மாசமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல மார்ச் ஆகுமா? அப்படி வந்தா எந்த டைம்ல நம்ம கரெக்டா நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம், எவ்வளவு வேகன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதை தாண்டி எக்ஸாம் எப்ப எதிர்பார்க்கலாம், இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் வீடியோ தான் நம்ம இதுல பார்க்க போறோம். சோ பிசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்றேன். 10th படிச்ச எல்லாமே பிசிக்கு எலிஜிபிள் தான். ஓகேவா? அதனால பிசி எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு நோட்டிபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் டேட் எப்போ வரும்ன்றதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. பிசி கிளியர் பண்ண நினைக்கிற அத்தனை பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி பிசிக்காக எஸ்ஐக்காக நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ எஸ்ஐக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபீஸ் 1200, இப்போ ஆஃபர்ல 999 போகுது. ஓகே, நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட்ல டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஓகே, கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் இருக்கும், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் எஸ்ஐல பொறுத்த வரைக்கும் மொத்தமா 50 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு டெஸ்ட்லயுமே 140 கேள்விகள். அப்ப 7000க்கும் மேற்பட்ட கேள்விகள் இந்த எஸ்ஐ டெஸ்ட்ல கவர் ஆகும். பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் ஆக்சுவல் ஃபீஸ் 1000, இப்போ ஆஃபர்ல 499 போயிட்டு இருக்கு. பிசில அந்த மாதிரி 35 டெஸ்ட் தரும். ஒரு டெஸ்ட்லயுமே 70 கேள்விகள். அப்போ 2600 மேற்பட்ட கேள்விகள் பிசில கவர் ஆகும். ரெண்டு டெஸ்ட் பேட்ச் சேர்ந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் ஆக்சுவலா 2000 ஃபீஸ், இப்போ ஆஃபர்ல 1200 ரூபாய் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஐக்கு நார்மல் டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் 1200. பட் இப்போ ஆஃபர்ல நீங்க 1200 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா ரெண்டு டெஸ்ட் பேட்ச்மே எடுத்துக்கலாம். ரெண்டு டெஸ்ட் பேட்ச்மே டிஃபரெண்ட் டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? சோ எஸ்ஐ பிசி ப்ரிப்பேர் பண்றவங்க ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நாம எஸ்ஐ தான் படிக்கிறேன், பிசி தான் படிக்கிறேங்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு டெஸ்டையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஓகே, ஏன்னா இது எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ல பைலிங்குவல் இருக்கும். ஏன்னா எஸ்ஐ பைலிங்குவல், ஸோ நம்மளும் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பைலிங்குவல், தமிழ் இங்கிலீஷ் தான் தரும். பிசி கொஸ்டின்ஸ் ஒன்லி தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு எல்லா ஆங்கிள்லையுமே டெஸ்ட் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் இதே டெஸ்ட் ஆஃப்லைன் வந்து எழுதுனீங்கன்னா எஸ்ஐக்கு 4000 ஆக்சுவலா, இப்போ 2500 ஆஃபர்ல, பிசிக்கும் ஆக்சுவலா 4000, இப்போ ஆஃபர்ல 199. ரெண்டும் சேர்ந்து ஆஃப்லைன் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா 6500 ஆக்சுவலா ஃபீஸ். ஆனா இப்போ 399 தான் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்லைன் வந்து எழுதுனீங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் OMR. இதுதான் விஷயம். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா இதுக்கு ஆக்சுவலா 3000, இப்போ ஆஃபர்ல 199 தான் போட்டிருக்கோம். ஓகேவா? ஆன்லைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிசிஎஸ்ஐ கம்பைன்டு தான். ஓகேவா? அதே மாதிரி இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்தீங்கன்னா என்ன கொடுப்போம்னா இந்த 1200 ரூபாய் 2000 சொல்றோம்ல, இந்த டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ இதுல வர்றவங்களுக்கு. ஏன்னா எஸ்ஐபிசி ரெண்டுமே கொடுக்கறதுனால ரெண்டு டெஸ்ட்டுமே ஃப்ரீயா வந்துடும். நீங்க 199 பே பண்ணாலே பிடிஎஃப் மெட்டீரியலும் ஃப்ரீயா வந்துடும். அதே மாதிரி நம்மளோட கிளாஸஸ் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான் கொடுத்துருவோம் ஆன்லைன் கோர்ஸ் வரவங்களுக்கு. ஓகேவா? சோ இவ்வளவு விஷயம் தரோம். பிடிஎஃப் மெட்டீரியல்ல நம்ம ஜிஎஸ் மட்டும் உங்களுக்கு கவர் பண்றோம். ஓகேவா? ஜிஎஸ் கவர் பண்றோம். சோ பிடிஎஃப் மெட்டீரியல் தமிழ்லயும் அவைலபிள், இங்கிலீஷ்லயும் அவைலபிள், எதனா வாங்கிக்கலாம். பிடிஎஃப் வாங்கிட்டீங்கன்னா 699. இல்ல எனக்கு புக்கா வேணும்னா 999 வரும். ஓகே, சோ இதான் ஃபீஸ் டீடைல். சேம் எஸ்ஐபிசி நம்ம அகாடமில ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 9781 இந்த மாதிரி கனெக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஓகே. இங்க எதுக்காக நான் 2019 ரெக்ரூட்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன்னா, கடைசியா பிசி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 நடந்துச்சு. அதுவும் வருஷத்தோட எப்படி சொல்றது, ஒரு செப்டம்பர் டைம்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நோட்டிபிகேஷன் கொடுத்து வருஷ கடைசியில தான் எக்ஸாம் நடத்தினாங்க. இது 2023. 2022 ஜூன்ல கொடுத்தாங்க நினைக்கிறேன். ஜூலைல கொடுத்தாங்க. கரெக்டா ஜூலைல நோட்டிபிகேஷன் கொடுத்து ஒரு மாதிரி அக்டோபர் நவம்பர்ல எக்ஸாம் நடத்தினாங்க. ஓகேவா? இது வந்து 2022. 2020 நோட்டிபிகேஷன் செப்டம்பர்ல கொடுத்து டிசம்பர்ல எக்ஸாம் நடத்தினாங்க. அப்ப இந்த 2020, 22, 23 இந்த 3 ரெக்ரூட்மெண்ட்லயுமே இயர் எண்ட்ல அந்த மாதிரி தான் எக்ஸாம் நடந்துச்சு. குறிப்பா சொன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் எக்ஸாம் நடந்துச்சு, வருஷம் செகண்ட் ஹாஃப்ல. ஆனா 2019 எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா நோட்டிபிகேஷன் மார்ச் 6 கொடுத்துருக்காங்க. இதையே நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2019ல இந்த மாதிரி இயரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நோட்டிபிகேஷன் கொடுத்தது மார்ச் 6. இப்ப 2025ல இப்ப நம்ம நோட்டிபிகேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2023க்கான பிசி எல்லாம் முடிஞ்சு ட்ரைனிங் எல்லாம் போயிட்டாங்க. அப்படிங்கிறத இப்ப அடுத்து வரப்போறது நோட்டிபிகேஷன் தான். இப்ப நம்ம பிப்ரவரி மாசத்துல இருக்கோம். அப்ப ஒரு 90% கண்டிப்பா பிப்ரவரி மாசத்துலயோ அல்லது மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளேயோ நமக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இதே மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்காங்க சொல்றேன். அப்ப 2019 எவ்வளவு வேகன்சி கொடுத்தாங்கன்னா 8826 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 2020ல 10,000, அதுக்கு மேல கொஞ்சம் 11,000 போச்சு. 2020ல 2019 8826 கொடுத்துருக்காங்க. ஆனா 2022, 2023லாம் ஒரு 3000, 2500, 4000 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. ஆனா எல்லாருமே இப்ப சொல்றது ஒரு 6000க்கு மேல வேகன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 2025ல வரப்போற பிசிக்கான வேகன்சிஸ் கண்டிப்பா மினிமம் 6000 வேகன்சி எக்ஸ்பெக்ட் பண்றோம். மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மினிமம் இது, மேக்ஸிமம் இது. அப்ப இந்த 2019க்கான ரெக்ரூட்மெண்ட் அகைன் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகமா பார்க்கப்படுது.
ஓகே, மார்ச் 6 கொடுத்துருக்கனால இந்த பிப்ரவரியிலயோ அல்லது மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளேயோ நோட்டிஃபிகேஷன் வரது வாய்ப்பு இருக்கு. நான் 2025 சொல்றேன். வேகன்சி 6000 இருந்து 8000 வர வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 2019 ஆகஸ்ட் 25ல நடத்திட்டாங்க, கிட்டத்தட்ட 5 மாசம். ஓகே, ஈவன் 2022 பிசிலையுமே 4 மாசம் கழிச்சு எக்ஸாம் நடத்துறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜூலை நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நவம்பர்ல தான் எக்ஸாம் நடத்துறாங்க. ஓகேவா, ஆகஸ்ட் செப்டம்பர் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் விட்டு தான் எக்ஸாம் நடத்துனாங்க. 2020ல கரெக்டா 3 மாசத்துல வச்சாங்க. 2023லயும் கரெக்டா 3 மாசத்துல வச்சாங்க. அப்படி பார்க்கப்படுறப்ப 2025ல ஸ்டில் ஒரு 3 மாசத்துல எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு மார்ச்ல நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஜூனுக்குள்ள எக்ஸாம் இருக்கும். 2019 ஆகஸ்ட் வந்துச்சு, அப்ப அது வரைக்கும் வருமான வாய்ப்பு இல்லை, முன்னாடியே வந்துடும். கண்டிப்பா ஜூன் மாசம் தேர்வு இருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு பிசிக்கு. ஓகேவா, ஸோ பிசி எக்ஸாம் கண்டிப்பா நமக்கு ஜூன்ல இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பிப்ரவரி மாசத்துல இருக்கோம். இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு 3ல இருந்து 3.5 மாசம் கரெக்டா இருக்கு. ஓகேவா, ஸோ மார்ச் ஏப்ரல் மே 3 மாசம் சாலிடா இருக்கு. பிசிக்கு இந்த 3 மாசத்துல ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் முடியக்கூடிய காரியம் தான். நிறைய பேர் கேட்பீங்க, சார் நான் மாஸ்டர் அப்படி இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறேன் கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். ஓகே, இப்ப பிசிக்கு நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல எவ்வளவு கொஸ்டின் எடுத்தா சேஃப், அது அடுத்து அந்த கொஸ்டினை அடிக்கிறதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், அப்பப்போ கிளாஸ், இதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து நம்ம பிசிக்கு கொண்டு போக போறோம். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிசிக்கான நோட்டிபிகேஷன் எக்ஸாமும் நெருங்கிருச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இதை சொல்லிட்டு இருக்க போய் டக்குனு ஒரு சில பேர் டவுட் வரும். ஸோ சொன்ன மாதிரி நடக்காம என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் சொல்றேன். இது வந்து ப்ரெடிக்ஷன். ஸோ 2019ல இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ வரப்போ 2025க்கான நோட்டிபிகேஷனும் ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேவா, ஸோ இதான் பாசிபிலிட்டிஸ். கண்டிப்பா பாருங்க, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேவா, ஸோ இதை சொல்லலாம் தான் வந்தோம். சேம் டைம் எஸ்ஐபிசிக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7728 9721 இந்த மாதிரி கான்டெக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.